லௌக்கி சப்ஜி. இந்த சப்ஜி பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஐட்டம் பார்த்திங்கன்னா சொரக்காய் தாங்க. சொரக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த ஸ்டைலில் பண்ணி பார்த்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சொரக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிடுங்க. நடுவில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தூள் லைட்டாக போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 7 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. லௌக்கினா ஹிந்தியில் லௌக்கி, தமிழில் சொரக்காய் தாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதில் சப்ஜி பண்ண போகிறோம். இதே பேனில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. சோம்பு, கருவேப்பிலை மட்டும்தான் நம்ம தாளிக்க போகிறோம். வேறு எந்த பிரியாணி மசாலாஸோ எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். சோம்பு போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா சின்னதாக நறுக்குன வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எப்போவுமே சோம்பு, கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயம் போடும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது மூணுத்தையுமே இந்த ப்ரொசீஜர்லேயே போடுங்க. போட்டதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி போடுங்க. ஏன்னா இதில் நம்ம தயிர் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் ரொம்ப புளிப்பாயிடும். தக்காளி வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அது கூடவே கொஞ்சம் புதினா போட்டுக்கோங்க. கரம் மசாலா, ஜீரகப்பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த ட்ரை மசாலாஸ்லாம் போடும்போது ஃப்ளேமை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் உப்பு போட்டு கொஞ்சம் கெட்டியான தயிரை போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தயிர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் தயிர் ஊற்றுனதே தெரியாது, அந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடும். நல்ல கிரேவி டெக்ஸ்சர் வேணும்னா கெட்டியான தயிர் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் லிக்விடாக வேணுன்றதுனால லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே எண்ணெய் மிதங்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சொரக்காய் பீசஸை எல்லாத்தையும் அது உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது நல்லா கோட் ஆகணும், மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் மூடி போட்டு இன்னும் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் நான் மூடி போட்டு மறுபடியும் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணும்போது அந்த மசாலா நல்லா அந்த வெஜிடபிள்ஸ்க்கு நல்லா சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அவ்வளோதாங்க. கொத்தமல்லியை போட்டு இறக்குனிங்கன்னா லௌக்கி சப்ஜி என்னோடய ஸ்டைலில் செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ்க்காக இருந்தாலும் சரி, சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்காக இருந்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொரக்காய் வாங்கும் போதெல்லாம் இந்த ஸ்டைலில் தான் பண்ணி பார்ப்பீங்க. அதுக்கு நான் கேரண்டி. பார்த்தீங்களா, பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்குல்ல. சொரக்காய் வச்சு சூப்பர் சப்ஜி இல்லை, எல்லாத்துக்குமே சூப்பராக சூட் ஆகும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி